வணக்கம்னாலே நான் உங்கள் KarthiKesh. இன்னும் எனக்கு போகிறோம்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி ப்ரோ மொபைலில் வந்து ஆடியோ ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்டினோவை மொபைலில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயம் தேவை. ஃபஸ்ட்டு என்னென்னா ஓடிஜி. ஸோ இது வந்து ஓடிஜி, இந்த C type to USB ஓடிஜி. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ஃபோன். ஸோ இந்த ஓடிஜி வந்து மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுக்கு தேவையானது ஆர்டினோ யூனோ, அப்புறம் அதோட கேபிள். ஸோ நான் வந்து இங்கே யூனோ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நேனோ மெகா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆர்டினோட கேபிள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜியில் கனெக்ட் பண்ணணும், அண்ட் தென் ஆர்டினோலையும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணக்கப்புறம் அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் நம்ம கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஆர்டினோவில் பார்க்கலாம், ஆர்டினோ வந்து பவர் சப்ளை டேரெக்டாக வருது மொபைல் ஃபோன்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஃபுல் வேலையும் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் ஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, அதில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஸோ ஆர்டினோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தேவை. அதுக்காக நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த ஆப் பேர் வந்து ஆர்டினோ ட்ராய்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆர்டினோ ட்ராய்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஆப் தான். இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த ஆப். இந்த ஆப் உள்ளே போனோடனே இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச், நியூ, ஓப்பன் ஃப்ரம், சேவ்னு வரிசையாக நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்கெட்ச் போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டு பேசிக்ஸில் பிளிங்க் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. பிளிங்க் ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியலனா நிறையா வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பிளிங்க் ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா ஆர்டினோவுக்கு எல்இடியை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அதான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் போயிட்டு இதில் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம், சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் கம்பைல். நெக்ஸ்ட் இருக்கிறது அப்லோட். ஸோ கம்பைல் பண்ணியாச்சு. கீழே உங்களுக்கு கம்பைலேஷன் ஃபினிஷ்ட் அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஜஸ்ட் பேனிக் ஆக வேணாம். உங்கள் ஆர்டினோவை வந்து மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க, திருப்பி ப்ளக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கீழே காமிக்கும் பார்த்தீங்களா, USB டிவைஸ் அட்டாச்சுன்னு காமிக்கும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த அப்லோட் சிம்பிள், இதுதான் அப்லோட் சிம்பிள். நம்ம USB மூலம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் சிம்பிள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், ஹலோ ஆண்ட்ராய்ட் டூ, ஹலோ ஆர்டினோ ட்ராய்ட் டூ நல்ல அப்படின்னு வரும். கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்லோட் ஃபினிஷ்ட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவங்க ஆர்டினோ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்இடி வந்து பிளிங்க் பண்ணுது. ஜஸ்ட் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ இவ்வளோ சிம்பிள் தான் நம்ம மொபைலில் ப்ரோக்ராம் பண்ணுறது. பட் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஆப்பில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான் நம்ம மொபைல்லையும் பண்ண போகிறோம். அதுலேயும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். எப்படின்னா நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணுவோம், அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து வரிசையாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நியூ ரீசெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹேஷ் டிஃபைன் போட்டு நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து டேரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு புது ப்ரோக்ராம் நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபைல் போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறது அப்படின்னா நம்ம அன்டூ ரீடூ இது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸில் போனீங்கன்னா கம்பைல் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி சில செட்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே அந்த 3 டாட்ஸில் இருக்கும். ரைட் 3 டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா போர்ட் டைப். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த போர்ட் டைப்புக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆர்டினோவில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக யூனோ செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வேறு ஆர்டினோ SMD, அதுக்கப்புறம் மெகா, நானோ யூஸ் பண்ணிக்கலாம், வேறு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது ஜிப் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம், லைப்ரரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜிப் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் லைப்ரரிஸ் வந்து
நம்ம ஆர்டினோவை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெட் வேணும், நான் நெட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண லைப்ரரிஸை ஆட் ஜிப் லைப்ரரிஸ் மூலமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஆட் ஜிப் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் டேரெக்டாக லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதே மாதிரி இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே லைப்ரரிஸ் பார்த்தாச்சு. இதான் ஆட் ஜிப் லைப்ரரி, அப்புறம் மேனேஜ் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் எம்ஐஎஸ்சி அப்படின்னு இது இருக்கும். இது வந்து நம்ம கூகுள் ட்ரைவில் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டேரெக்டாக அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அண்ட் ஹெல்ப். பர்ச்சேஸ் வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஆட்ஸ் இல்லாமல் வரணுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்ப் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு பக் ப்ராப்ளம்ஸ் ஆப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.